எவ்வளவு தமிழ் பற்றாளராக அவர் இருந்திருந்தால், அவர் உண்மையிலேயே தமிழை நேசித்திருந்தால், பெருமரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட செம்மொழி மாநாட்டில் பாஜகவில் இருந்த ஒருவர் போய் பேசியிருக்க முடியும் என்பது அவருடைய தமிழ் பற்றுக்கு சாலச் சிறந்த சான்று. அந்த செம்மொழி மாநாட்டிலும் அவர், அந்த இடத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்திய செம்மொழி மாநாட்டிலும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை, சந்தனத்தை கலந்து விமர்சனத்தை வைத்தார். எங்கும் எதிலும் தமிழ் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. அப்போ 2010 செம்மொழி மாநாட்டில் எங்கும் எதிலும் தமிழ். இது இப்போது வைத்த முழக்கம் அல்ல, மாப்போசி வைத்த முழக்கம். 40 வருஷத்துக்கு முன்னாடி மாப்போசி வைக்கும் போது எங்கும் எதிலும் தமிழ் என்று சொன்னால் அது சரி. ஆனா 40 வருஷம் கழிச்சோம் எங்கும் எதிலும் தமிழ்னு சொல்றமே, அப்படி எங்கேயும் எதிலும் தமிழ் இல்லையா என்று அந்த மேடையிலும் பேசியவர் மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன். அதுதான் அவருடைய பேச்சு. அந்த பேச்சுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது புரிகிறவங்களுக்கு தான் புரியும். ஆனா புரியல. புரிஞ்சிருந்தா எங்கும் எதிலும் தமிழ் இருந்திருக்கும்.